கார்டுல நம்ம பேர் கூட இருக்காது. ஆனா நம்ம ரேஷன் கார்டுல சேர்க்கப்படனாலும் நம்ம வீட்டு பிள்ளையாவே வளர நம்ம காளைக்கு நன்றி சொல்ற நாள் தான் இந்த மாட்டு பொங்கல். பொங்கலுக்கு அடுத்த நாள் வர இந்த நாளை வெறும் திருவிழா மட்டும் இல்லாம அது ஒரு உறவோட கொண்டாட்டம். தமிழ்ல மாடு அப்படின்னா செல்வம்னு ஒரு பொருள் உண்டு. உழவர்கள் தங்களோட உண்மையான செல்வமாக இந்த மாடுகளை தான் மதிக்கிறாங்க. அந்த செல்வத்தை அன்போடு அரவணைச்சு வீரத்தோட அடக்கி விளையாடுறதா ஏறு தழுவுதல். இதுதான் நம்ம ஊர்ல மஞ்சு விரட்டுன்னு ஜல்லிக்கட்டுன்னு சொல்றோம். ஏன் ஜல்லிக்கட்டுன்னு பேர் வந்துச்சு தெரியுமா? சல்லி அப்படின்னா காளையோட கொம்புகள்ல கட்டப்படுகின்ற நாணய மூட்டை. அந்த சல்லி காசை எடுக்கிறதுக்காகத்தான் விளையாடப்பட்ட சல்லிக்கட்டு தான் காலப்போக்குல மருவி ஜல்லிக்கட்டுன்னு மாறிடுச்சு. எழுந்தது துகள், ஏற்றனர் மார்பு, கவிழ்ந்தன மருவு, கலங்கினர் பலர் அப்படின்னு கலித்தொகை காளையோட பாய்ச்சலை அழகா வர்ணிக்குது. சிலப்பதிகாரம் புறப்பொருள் வெண்பாமாலை மட்டும் இல்லாம சிந்து சமவெளி நாகரிகத்தோட மொஹஞ்சதரா முத்திரைகள்ல கூட நம்ம ஏறு தழுவுதோட அடையாளம் இருக்கு. நீலகிரி கரிக்கையூர் பாறை ஓவியங்கள்ல தொடங்கி எகிப்து நாட்டோட பெனிஹாசன் சித்திரங், கிரீஸ் தீவோட கினோலஸ் அரண்மனை வரைக்கும் நம்ம தமிழனோட வீர அடையாளம் பரவி கிடக்குது. இது வெறும் விளையாட்டு மட்டுமல்ல, 4000 வருஷம் தமிழனோட வாழ்வியல் அடையாளம். இது என்ட்ரி டிஎன்பிஎஸ்சியின் கதைக்கேளு சீரீஸ். இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்க நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்க.